வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வீரமணி. வாடிகனில் இன்று பிற்பகல் 1:30 மணிக்கு நடைபெறவுள்ள பிரான்சிஸ் போப் ஆண்டவரின் இறுதிச் சடங்குகளில் உலகெங்கிலும் உள்ள நாடுகளின் தலைவர்கள் மற்றும் பிரதிநிதிகள் உட்பட பல்லாயிரக்கணக்கானோர் கலந்து கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று காணொலி காட்சி மூலம் நடைபெறும் நிகழ்ச்சியில் பல்வேறு அரசு துறைகளுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள 51,000க்கும் மேற்பட்ட இளைஞர்களுக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கவுள்ளார். அதே நேரத்தில் நாடு முழுவதும் 47 இடங்களிலும் பணியாணை வழங்கும் நிகழ்ச்சிகள் நடைபெறவுள்ளன. பிரதமர் திரு நரேந்திர மோடி நாட்டு மக்களுடன் தமது எண்ணங்களை பகிர்ந்து கொள்ளும் 121வது மன் கி பாத் எனும் மனதின் குரல் நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியில் நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாக உள்ளது. இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணி மற்றும் தூர்தர்ஷனின் அனைத்து அலைவரிசைகளிலும், AIR செய்தி வலைதளத்திலும், நியூஸ் ஆன் ஏர் மொபைல் செயலியிலும் ஒலிபரப்ப கேட்கலாம். சிந்து நதியிலிருந்து ஒரு சொட்டு தண்ணீர் கூட பாகிஸ்தானை சென்றடையாமல் இருப்பதை மத்திய அரசு உறுதி செய்யும் என்று மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் திரு CR பாட்டீல் கூறியுள்ளார். சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை இந்தியா நிறுத்தியுள்ளது என்றும், அரசு எடுத்துள்ள இந்த முடிவு வரலாற்று சிறப்புமிக்க முடிவு என்றும், முற்றிலும் நியாயமான முடிவு என்றும், தேசிய நலன் கருதி இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாகவும் மத்திய அமைச்சர் மேலும் கூறினார். புதுடெல்லியில் நேற்று நடைபெற்ற சிந்து நதி நீர் ஒப்பந்தம் தொடர்பான உயர்மட்ட கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் இவ்வாறு கூறினார். IPL T20 கிரிக்கெட் போட்டியில் இன்றிரவு 7:30 மணிக்கு ஈடன் கார்டன் மைதானத்தில் நடைபெறவுள்ள ஆட்டத்தில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி பஞ்சாப் கிங்ஸ் 11 அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.